தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सेदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4ஆம் அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய அவதார மகிமையை உணர்ந்து அவருடைய கர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தை உணர்ந்தவர்கள், தத்துவ ரீதியாக கற்று உணர்ந்தவர்கள் எந்த நிலையை அடைவார்கள் என்று பகவான் நமக்கு கூறினார். இந்த ஸ்லோகத்தில் பக்தியினுடைய வெளிப்பாடாக பக்தி என்பது எந்தெந்த விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பதற்காக, நமக்கு உணர்த்துவதற்காக இந்த ஸ்லோகங்கள் மற்றும் அதாவது இந்த 11வது ஸ்லோகமும் 12வது ஸ்லோகமும் இந்த வழிபாடு என்பது எந்த முறையில் அமைந்து இருக்கிறது. வழிபாடு அப்படின்னு சொன்னாலே நம்ம இறைவனை குறித்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுறோம் இல்லையா? அந்த வழிபாடுகளில் வகைகள் இருக்கின்றன. அந்த வகைகள் எப்படியெல்லாம் பலனை தருகின்றன அப்படிங்கிறது இங்கே சொல்றார். அவர் சொல்லும் பொழுது வழிபாடு என்று நாம் சொல்லும் பொழுது அதில் இருக்க வேண்டிய பாவனை, அதனுடைய செயல்பாடுகள். வழிபாடு என்பது ஒரு தேவதையை குறிக்கிறது. தேவதா விசேஷம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதாவது இப்போ நீங்கள் பக்தன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வழிபாடு பண்ணுறேன், நான் பூஜை பண்ணுறேன், ஏன்னா நான் பக்தி பண்ணுறேன். யாரும் நான் பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. நான் பூஜை பண்ணுறேன், வழிபாடு பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் என்ன? பக்தி என்பது பொருள். அது பூஜை அவர் எப்படி பண்ணுறார்? ஹோமம் வளர்த்து, அக்னியை வளர்த்து, யாகாதிகளின் மூலமாக அவர் பூஜை பண்ணலாம். இல்லை அர்ச்சனையின் மூலமாக பூஜை பண்ணலாம். இல்லை நான் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறதில்ல, சுவாமிகளுக்கு முன்னாடி உட்கார்ந்து நான் பாராயணம் பண்ணுறேன், அதுவும் ஒரு பூஜை தான். அப்போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதற்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த பக்திங்கிற வார்த்தை அனைத்தையும் குறிக்கும். அப்போ பக்தியில் பூஜை இருக்கிறது, யாகம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, அதாவது மெடிடேஷன் என்று சொல்லப்படுகிற தியானம் இருக்கிறது. இவைகள் அத்தனையுமே என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை பக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த பக்தியில் 5 படித்தரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்ல போகிறார் 12வது அத்தியாயத்தில். அந்த பக்தி என்பது எந்தெந்த விதத்தில் வருகிறது அப்படின்னு. அப்போ அந்த பக்தியில்
மெயின், அதாவது வந்து முக்கியமாக 2 விதமான பக்தியாக பிரிக்கப்படுகிறது. பக்தர்கள் 4 விதமாக பகுக்கப்படுகிறார்கள். அதை வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்றார். அதுவும் இந்த அத்தியாயத்திலே சொல்லுவார் அவர். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதி நோர்ஜுன ஆர்த்தோர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி ச பரதருஷப. என்னை வழிபடுகின்ற பக்தர்கள் 4 வகைப்படுவர் அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்றார். அந்த பக்தர்களின் வாயிலாக, அதாவது பக்தர்களுக்கு ஏற்ற பக்தியும் மாறுகிறது. அதே போன்று பக்திக்கு ஏற்ற பக்தர்களும் அதில் வந்து நம்ம வந்து சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே ஒரு விதமான காம்பினேஷன் தான். பக்தி எத்தனை விதமோ அதே மாதிரி தான் பக்தர்கள். பக்தர்களுடைய பாகுபாட்டிற்கேற்ப பக்தியானது பெயர்படுகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்க வந்து பலனுக்காக வழிபாட்டை பிரயோகப்படுத்துபவர்கள், எனக்கு வந்து மோட்சமெல்லாம் வேணாம்பா, மோட்சமெல்லாம் யாருக்கு வேணும், எனக்கு இன்றைக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நான் வந்து பகவான்கிட்ட கேட்குறேன், அவ்வளவுதான். இன்னும் சில பேர் வந்து நான் எதுவும் கேட்க மாட்டேன், பகவானுக்கு வந்து அவருக்கே தெரியும், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சில கோஷ்டிகள்லாம். இப்போ ஒரு வழிபாடு, ஒரு பூஜை, ஒரு பக்தி அப்படின்னா அதற்குன்னு ஒரு முறை இருக்கும் இல்லையா? நான் எதுவும் கேட்க மாட்டேன், அவருக்கே தெரியுங்கிறது சரியா தவறா? இது வந்து என்னன்னு கேட்டால் இது தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வழிபாடுங்கிறதே ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனால் வந்து அவர்கள் வந்து எதை வந்து அங்கே அனுஷ்டிக்க விரும்புகிறார்கள் அப்படின்னா, தனக்கென்று ஒரு விருப்பு வெறுப்பை வைத்து கொள்ளாத, நமக்குன்னு விருப்பு வெறுப்பே வந்து வேண்டாம், நம்ம வந்து பகவான் எதை கொடுக்கின்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நாம் வாழ்வோம் அப்படிங்கிற மனப்பான்மை, அந்த மனப்பான்மை வந்து கிட்டத்தட்ட 2வது 3வது லெவல் பக்தின்னு சொல்லப்படுறது. அதாவது விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது வந்து என்னை கீழே தள்ளுகிறது, விருப்பு வெறுப்பிலிருந்து மீண்டும் நான் மேலே போவதுதான் பக்தியினுடைய வளர்ச்சி அப்படின்னு புரிந்து கொண்டு நிஷ்காமியமாக, அதாவது இது டெக்னிக்கல் டேர்மா சொன்னோம்னு கேட்டா, அதாவது சுயநலமற்ற பக்தி அப்படிங்கிற இடத்துல பகவான் இடத்துல நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு கேட்க தேவையே இல்லை, அவர் எல்லாம் கொடுத்துருக்கார், அதனால அந்த நன்றி உணர்வோடு நான் வந்து அவரை சேவிக்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில், அந்த புரிந்து கொள்ளுதலில் இறைவனிடம் வேண்டுவது, இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு சொல்லி பொருளின் மீது ஆசையில்லாத நிலையில், தனக்கு பாதுகாப்பு இன்மை என்பது இல்லை என்கின்ற நிலையில் பகவான் இருக்கார், என்னை பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக தன்னுடைய விருப்பு வெறுப்பை ஒதுக்கிவிட்ட நிலையில் இந்த வழிபாடு, இந்த கேட்காமை, அதாவது எனக்குன்னு எதுவும் வேணும் அப்படின்னு கேட்காதது வந்து அக்செப்டட், அது வந்து ரொம்ப உயர்ந்த நிலையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தனக்கு வந்து கஷ்டங்கள்லாம் தீரணும், ஆனாலும் வந்து எனக்கு பொருள்களின் மீது ஆசைகளும் இருக்கின்றன, பகவான் மீதையும் ஆசை இருக்கு, பகவான் மேலேயும் ஆசை இருக்கு, பொருள்களின் மீதும் ஆசை இருக்கு, எதை செலக்ட் பண்றதுன்னு எனக்கு குழப்பங்கள் இருக்கு. எனக்கு எல்லா விஷயங்களின் மீது ஆசை இருக்கிறது, எதை செலக்ட் பண்ணுறது, எதற்காக முயற்சி பண்ணுறதுங்கிற குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தினால நான் கேட்க மாட்டேங்கிறேன். ஏதோ நமக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணி கொடுக்கட்டும்னு அவர்கிட்ட போய் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு குழப்பம் இருக்குன்னு ஒத்துக்கிடணும். எனக்கு குழப்பமாக இருக்குது தேர்ந்தெடுக்கிறதுனால அதை, அந்த குழப்பத்தை பகவான் தீர்த்து வைப்பார்னு சொல்லும்போது அது வந்து எந்த மாதிரியான பக்தின்னு நமக்கு புரியும். நான் குழப்பம் இருக்கு எனக்குன்னு ஒத்துக்கிடாம பகவானுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஏதோ வந்து ஒரு பக்குவப்பட்ட நிஷ்காமிய பக்தி மாதிரி தெரிந்தாலும் அது அல்ல. அந்த நிஷ்காமிய பக்தி என்பதை வந்து புரிகின்ற அவர்களுக்கு மனசு பக்குவமாகி இருக்கணும். தன்னுடைய உணர்ச்சிகளினுடைய வேகங்களையும் உந்துதல்களையும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவளுக்கு. அதனால என்னால் இன்னும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அக்செப்ட் பண்ணிக்கிடணும். பகவான் வந்து அந்த கடைத்தரப்பட்ட பக்தனுக்கும் வந்து அவ்வளோ மதிப்பு கொடுப்பார். அதை வந்து 12வது அத்தியாயத்திலேயே பக்தியினுடைய விசேஷத்தை சொல்றார். ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசேஷ்யதே தியானாத் கர்ம பல தியாக தியாகாத் சாந்திரனந்தரம் அப்படின்னு அங்கே சொல்றார். ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் கடைத்தரமான பக்தி என்ன,
எனக்கு வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு வாழ்க்கை துணை நல்ல துணை வேண்டும், எனக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும், எனக்கு கஷ்டங்கள் தீரணும் இப்படின்னு சொல்லி விருப்பத்துடன் யார் என்னை எந்த வடிவத்தில் பகவான் கிட்ட பற்று கிடையாது. நான் விஷ்ணுவா மட்டும்தான் அருள் பாலிப்பேன், நான் சிவனா மட்டும்தான் உனக்கு அருள் புரிவேன், அல்லது நான் அம்பாளா மட்டும்தான் உனக்கு நான் அனுகிரகம் செய்வேன் அப்படின்னெல்லாம் பகவான் சொல்லவே இல்லை. சர்வேஸ்வரனாக இருந்து கொண்டு எந்த வடிவத்தை பக்தனாகப்பட்டவன் சாதகன் தேர்ந்தெடுத்து அந்த வடிவத்தில் தன் மனதை நிலைநிறுத்தி, அதெல்லாம் போன தடவை சொன்னார்ல, வீதராக பய குரோதாஹா, இதெல்லாம் ஹை லெவல் பக்தி. இங்க என்னன்னு கேட்டா விருப்பத்துடன் தன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக தனக்கு பிடித்த அந்த கடவுளினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தில் பாவனையுடன், பக்தி என்கின்ற அந்த பாவனையுடன் யார் ஒருவன் வழிபடுகிறானோ, பிறகு என்னன்னு கேட்டா மம வர்த்தமான அனுவர்த்தத்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. இன்னும் ஒரு விஷயத்தையும் கிளியர் பண்ணிடுறார். நீ எந்த வடிவத்தை மட்டும் எடுத்துக்கோ, வேதத்தில் சொல்லப்பட்ட, நோட் த பாயிண்ட், வேதத்தில் சொல்லப்பட்ட, நான் பாட்டு ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு பண்ணுறேன்னா பண்ணு, யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் முறை எதை ஃபாலோ பண்ணணும், வேதத்தில் சொல்லப்பட்ட முறையே ஃபாலோ பண்ணணும். இல்லை சுவாமிகளை நான் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, ஏதோ ஒரு முறையில் நான் பண்ணுறேன், ஏதாவது ஒரு முறையில் நான் செய்கின்றேன், அது எனக்கு பூஜையாக படுகிறது அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏதாவது ஒரு முறையில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய, பிறர் மனதையும் உடலையும் காயப்படுத்தக்கூடிய, நோகடிக்கக்கூடிய எதையும் பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன பிரச்சனை, வேதம் சொல்றது எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறது. உனக்கு அதனால என்ன பிரச்சனை? வேதத்தின் மேலும் உனக்கு என்ன வெறுப்பு? ஏன் வெறுப்பு? அதை பார்த்தாலே வெறுப்பு, வேதத்தை பார்த்தா வெறுப்பு. ஏன்னா அந்நிய மொழியில் இருக்கிறது. அந்நிய மொழியில் இருந்தால் உனக்கு என்ன? அது அந்நிய மொழியான முதல்ல பாரு. தமிழில் இருக்க, தமிழ்லையும் அதே சமாச்சாரங்கள் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் மொழியில் அடங்குவது அல்ல. இதை சொல்கிறவாளும் ஜாக்கிரதையாக சொல்லணும். சமஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே மற்றவர்களெல்லாம் அப்படியே கீழே பார்க்கறது, அங்கே தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை. அங்கு தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை. சம்ஸ்கிருதம் தெரிந்தால் பணிவு வரணும். ஏதோ ஒரு பெரிய ஒரு மனிதர் நான் சம்ஸ்கிருதம் படித்தேன், ஆனால் எனக்கு அகங்காரம் வந்தது, அதனால சான்ஸ்கிரிட்டை விட்டுட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் உண்மையிலேயே எனக்கு புரிந்த விதத்தில் நான் சொல்லுவது என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதம் படித்தா பணிவு வரணும். அப்போ தான் அவர் சம்ஸ்கிருதத்தை படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அது சம்ஸ்கிருதம், அது சம்ஸ்காரத்தை உண்டாக்கும். அது அதை படித்து அகங்காரம் வர்றதுனாக்கா அங்கே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அந்த மாதிரி மொழியில் போய் அடைப்படுவதில்லை வழிபாடு. அதே விஷயத்தை தமிழில் பண்ணலாம். வேதம் சொன்னபடி, ஆகமம் நமக்கு கொடுக்கின்றபடி, பிறகு என்ன புராணங்கள் நமக்கு சிபாரிசு செய்வதன் படி நம்ம பூஜை பண்ணணும். அப்படின்னா இதுக்கெல்லாம் எங்கள் சுவாமிகளை நான் போய் கற்றுக்கிடணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. நமக்கு ஒரு பிள்ளையாரை பார்த்தோன்னே இப்படி கொட்டிக்கிடுறோம் இல்லையா, இப்படி கொட்டிக்கிடுறோம், தோப்பு கரணம் போடுறோம், அது ஆகமத்தில் சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இலை, ஒரு காய், ஒரு கனி எதுவுமே இல்லையா, சின்ன ஒரு தீர்த்தம் ஜலம் அபிஷேகம் பண்ணு. இன்னும் கூட நம்ம ஊர்களில் எல்லா தெருக்கள்லையும் பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருடைய மகிமை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்துணையிலே இந்த பிள்ளையார் வரார். விநாயக பெருமான், அதாவது விக்னேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த அந்த விநாயகருடைய வழிபாடு, காணாபத்தியங்கிறது எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறது. அந்த விநாயகருடைய வழிபாடுல என்ன விசேஷம்னு கேட்டால், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சொம்பு தண்ணி அங்கே அதே கோயிலே பார்த்தா ஒரு மரத்தடியில், அரச மரத்துக்கு கீழே நம்ம அந்த விநாயகரை பார்ப்போம். அந்த இடத்துல ஓரத்தில் ஒரு பைப் இருக்கும், அங்கேயே பாத்திரம் ஏதாவது வச்சுருப்பா. அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டாலே போதும். இது வழிபாடு. அவர் பகவான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். அதாவது சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எந்த வழிபாட்டு முறைகளை வழிபட்டாலும் அது என்னையே சாரும். நான் தான் அத்தனை வழிபாடு
முறையாகவும் அத்தனை உருவமாகவும் இருக்கின்றேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன? தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும், லலிதாம்பிகையாக இருந்தாலும், அகிலாண்டேஸ்வரியாக இருந்தாலும், கணபதியாக, முருகனாக, ஐயப்பனாக, எந்த வடிவத்தில் இருந்தாலும், சிவனாக, விஷ்ணுவாக இருந்தாலும் அந்த பூஜை உண்மையிலேயே என்னை பூஜித்ததற்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர்கிட்ட சுயநலமோ பார்ஷியாலிட்டியோ பாகுபாடோ ஒன்றுமே கிடையாது. ஆக அனைத்து விதத்திலும், அனைத்து உருவங்களின் மூலமாகவும், அனைத்து பூஜை புனஸ்காரங்களின் மூலமாகவும் அவர் என்னையே வழிபடுகிறார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் 11வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். எதற்காக வழிபடுகிறார்கள், அதற்கேற்ற பலனை அவர் பெறுகிறார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அதையும் படிச்சிருவோம். காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்தயிஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹிமானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம், கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்தः இஹ தேவதாக யஜந்தே. பலனை விரும்புபவர்கள் அர்த்தம். பாருங்களேன், இது ஒரு கேடராகவே அவர், ஒரு கேட்டகரியாகவே அவர் இங்கே வைக்கிறார். அதாவது பலனை விரும்பி வழிபடுபவர்கள் தேவதைகளை வழிபடுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு உண்டான இஷ்ட தேவத்தையை வழிபடுகிறார்கள். உபாசனையிலேயே இஷ்ட தேவத்தை உபாசனா, பரதேவத்தை உபாசனான்னு இருக்கிறது. தனக்குன்னு ஒரு இஷ்ட தேவத்தை யாரும் கேஸ் போட்டுற மாட்டாங்க. இப்போ ஏன்பா நீ கணபதியை கும்பிட்டுட்டு இருக்க, டக்குன்னு ஏன் விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டேன் இன்னைக்குன்னு யாரும் கேட்க போகிறதில்லை. நம்ம வாரத்தில் இருக்கிற 7 நாளுக்கும் 7 கோயிலுக்கு போகலாம். நம்ம பெரியவர்கள் அவ்வளோ அழகாக சிறப்பாக கொடுத்துருக்கிறார்கள். இல்லை நீ அந்த கோயிலுக்கு மட்டும்தான் போகணும், இந்த கோயிலுக்கு ஏன் போகிற அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டால் அவர் நம்மை குழப்புகிறார். ஏன்னா அவர் தன்னை தவறாக ஆன்மீக பாதையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்போது ஞாயிற்றுக்கிழமான சிவன் கோயிலுக்கு போகிறது, சூரியன் கோயில் இருந்தால் ரொம்ப நல்லது. சூரியன் கோயில் சூரியனுடைய உபாசனை எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனாலும் கூட கும்பகோணத்தில் சூரியனாருக்குன்னு ஒரு தனி கோயில் இருக்கிறது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் கோயில் அல்லது சிவன் கோயில். திங்கட்கிழமை என்ன திங்கள் அப்படின்னாக்கா அதுதான் சிவன் கோயிலுக்கு போகிறது. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போகிறது, இல்லைன்னா அம்பாளுடைய கோயிலுக்கு போகிறது. புதன்கிழமை மகா கணபதி கோயிலுக்கு போகிறது, மகாவிஷ்ணு கோயிலுக்கு போகிறது. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணுறது. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கும் லக்ஷ்மிக்கும் உகந்த நாளாக இருக்கிறது. சனிக்கிழமை என்பது மீண்டும் பெருமாள், ஹனுமன் இவர்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. அப்போ வாரத்தில் 7 நாட்களுமே 7 தெய்வங்களையும் பார்க்கலான்னா ஒரே கோயிலில் அத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறது இல்லை, கன்ஃபியூஷன் தேவையில்லை. சில பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் கணபதி தான், நான் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு உள்ளே போய் சிவனை கும்பிட்டா அவர் கோச்சிக்க மாட்டாரா இப்படி கேட்குற கலோக்கியில் கேட்குறது, கோபப்பட மாட்டாரா அப்படின்னாக்கா மாட்டவே மாட்டார். இங்கே இருக்கிறது அவர் தான், அங்கே இருக்கிறது அவர் தான். நம்முடைய மனசுக்கு எந்த உருவம் பிடிக்கிறதோ அந்த உருவத்தை வழிபடுறதுல தவறே கிடையாது. அதைத்தான் பகவானே சொல்றார். இப்படியெல்லாம் அவர்கள் வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கிறது, அந்த பிரயோஜனத்தை கேட்கவும் செய்கிறார்கள். க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. நான் கடந்த 6 மாதமாக கோயில் போயிட்டு வந்துட்டே இருக்கேன், ஒரு பிரயோஜனத்தையும் காணும் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லோகம் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி நான் போயிருந்தப்போ அங்கே மாசாணி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில், அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே போய் பார்த்தோம்னா அந்த பாரம்பரியமாக அந்த பழைய அந்த ஒரு 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 சம்பிரதாயமாக அந்த கோயில்களில் நிறைய கூட்டமும் கூட. அதாவது நம்ம ஊர்களில் சமயபுரம் மாரியம்மன் ஆகட்டும், அங்கே இருக்கிற மாசாணி அம்மன் ஆகட்டும் கோயில், இதெல்லாம் காவல் தெய்வங்களாக, திருச்சியில் வெக்காளி அம்மன் ஆகட்டும், இப்படி இந்த கோயில்கள்லாம் அம்பாளை கும்பிடும்போது அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த கோயிலில் வழிபடக்கூடிய அத்தனை அந்த மனிதர்களுக்கும் கிடைக்கிறது. அவள் என்ன வேணும்னு கேட்கின்றார்களோ அது கிடைக்கிறது. நீ எந்த கோயிலுக்கு வழிபட்டாலும், அந்த மாசாணி அம்மன் கோயிலில் நான் போயிட்டு அந்த அம்பாள் அப்படி ஒரு 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 தெய்வீக ஒரு இது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. போய் உட்காந்து துர்கா சுக்தன் சொல்லிட்டு, ஸ்ரீ சுக்தன் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இந்த லலிதாம்பிகை கோயில், அதாவது திருமியச்சூர் அப்படிங்கிற இடத்துல லலிதாம்பிகை கோயிலுக்கு போய் பார்த்து அங்கேயும் நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்.
அப்போ சிறு வயதில் நம்ம வந்து ராம பக்தனாக இருந்தோம். சிறு வயதில் ராம பக்தனாக இருந்து அப்புறமேல் வந்து பகவத்கீதையை சொல்லித்தரமே, கிருஷ்ணர் கோவிச்சுக்கிட மாட்டாரா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை. அதுதான் நம்முடைய சூக்ஷ்மங்கள். அத்துணை உருவங்களும் அவையவைகளுக்குண்டான தத்துவங்களுடன் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அனைத்திற்குள்ளும் ஒற்றுமையான ஒரு விஷயம் ஈஸ்வர தத்துவம் என்பது. அதனால எந்த உருவத்தை வழிபட்டாலும், நீ எதற்காக வழிபட்டாலும் அந்த பிரயோஜனம் இந்த உலகத்தில் கர்மத்தின் பலனாக உடனே சித்தித்து விடுகிறது, கிடைத்து விடுகிறதுன்னு சொல்லி நமக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கிறார் பகவான். கிடைத்து விடுகிறதுன்னு சொல்லி அப்போ என்னன்னு கேட்டால், கர்ம பலனை விரும்பி அதற்காக வழிபாட்டை தொடங்குபவர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைவார்கள் என்பது முக்கியமாகிறது. அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுடுவோம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். மிகவும் தவறாக புரிந்து கொண்ட ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகமும் ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையோ, கர்மன் ஏவாதிகார் அஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த கர்மணி. அந்த ஸ்லோகம் வந்து மிகவும் தவறாக கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற வகையில் சொல்லித்தரப்படுறது. அது மக்களுக்கும் வந்து புரிய மாட்டேங்கிறது. அது எப்படி பலனை எதிர்பார்க்காம நான் கர்மத்தை செய்ய முடியும்னு அவர்கள் வந்து திகைத்து அவர்கள் வந்து குழம்பிய நிலையிலேயே இருக்கிறார்கள். இன்னும் வந்து கொஞ்சம் டீப்பாக யாருக்கிட்டே போய் இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்களேன், என்ன கேட்டால் பகவான் சொன்னது வந்து சத்தியமாக தான் இருக்கும், அது நீங்கள் வந்து அதை போய் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பிரச்சனைக்கு உண்டானது. பலனை எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, பலனை உண்டாக்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த ஸ்லோகம் மனிதர்களை வந்து என்ன வருணங்களாக பிரிக்கின்றது பகவத்கீதை அப்படிங்கிறது. அதனுடைய நோக்கம் பிரிக்கிறது இல்லை, மனிதர்கள் 4 வகைப்படுகிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனிதர்களில் 4 வகைப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் ஒரே மனிதன் தன்னுடைய 4 வகைகளும் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகம் வந்து மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பாஷ்யம் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்லோகத்தை நேரடியாக வந்து டிரான்ஸ்லேட் படிக்கக்கூடாது, அதுக்கு தான் ஒரு டீச்சர் வேணும். அந்த டீச்சருக்கு தான் ஒரு 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 ஆச்சாரியனுக்கு தான் வந்து எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும், எதை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. நமக்கு இருக்கிற அவசரத்தில் நம்ம போய் அப்படியே அதனுடைய டிரான்ஸ்லேஷனை மட்டும் படித்தா குழப்பம்தான் மிஞ்சும். இப்போ எதற்கு வந்து அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் இந்த 4 வகைகளை பற்றி சொல்றார் பகவான். அவருக்கே உண்டான பாணியில் சொல்றார். சொல்லும் போதே பிரச்சனை எல்லாம் வந்து அவர் தீர்த்துட்டு தான் சொல்றார். ஆனால் நமக்கு தான் அது தப்பாப்படும். சடனாக ஏன் வந்து இங்கே இதை பேசுகிறார் அப்படின்னா, வழிபாடுகளில் வித்தியாசம் இருக்கு. சில பேருக்கு மாசாணி அம்மன் பிடிக்கும், கருப்புசாமி பிடிக்கும், ஐயனார் பிடிக்கும், சில பேருக்கு கணபதியை பிடிக்கும், முருகனை பிடிக்கும், அம்பாளை பிடிக்கும், சிவனை பிடிக்கும். அந்த சிவனிலும் கூட சில பேருக்கு வந்து திருவானைக்காவலில் இருக்கிற சிவனை பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கிற சிவனை பிடிக்கும், சில பேருக்கு தில்லையில் இருக்கக்கூடிய சிவனை பிடிக்கும். அப்படிங்கும்போது இந்த வேறுபாடுகள் எதனால் ஏற்படுகின்றன? சில பேருக்கு வந்து பணம் தான் வேணும் வாழ்க்கையில், ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான். சில பேருக்கு பதவிதான், சில பேருக்கு வந்து ஆரோக்கியம்தான் முக்கியம், சில பேருக்கு வந்து மனநலம் முக்கியம், சில பேருக்கு வந்து சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், சில பேருக்கு வந்து நான் இந்த உலகத்தில் வந்து நீண்ட ஆயுளை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கும்போது இந்த தாரதமியங்கள் ஏன் ஏற்படுகின்றன? சில பேர் வந்து நான் வந்து உபவாசம் இருக்கேன்னு சொல்லி சில பேர் உபவாசம் இருக்கிறார்கள். சில பேர் வந்து அழகு குத்தி கொள்ளுகிறார்கள். அழகு குத்துறதுன்னா தெரியும் இல்லையா, அந்த 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 இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கன்னத்தில் வந்து அழகு குத்திக்கிறது, உடல்லையும் அழகு குத்திக்கிறது, இந்த சைட்லேயும் வந்து கத்தியை இப்படி பண்ணுறது, இதெல்லாம். அப்புறம் பூக்குழி மிதித்தல், தீச்சட்டி எடுத்தல், இவைகளெல்லாம் வந்து வழிபாட்டு முறையாக செய்யப்படுகிறது. ஆனால் சில பேர் வந்து ஹோமம் பண்ணுறது, யஜ்ஞம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது, சில பேர் பாத யாத்திரை போகிறது, சில பேர் இருமுடி தூக்கிறது. இப்படி இந்த மாதிரியான வேறுபாடுகள் வந்து ஏன் வருகின்றன? மனிதர்களுக்கு வந்து ஏன் ஒரு விஷயம் பிடிக்கிறது இன்னொரு விஷயம் பிடிக்கல? இதனுடைய தாரதமியங்கள் ஏன் உண்டாகின்றன அப்படின்னா, மனிதனுடைய இயற்கையானது இந்த 4 வகைப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வருண பேதங்களை வந்து நமக்கு சொல்லி தருகிறார். குணபேதங்கள் கர்ம பேதங்களும் இதில் அடக்கம். இந்த ஸ்லோகத்தை நாம் விரிவாகவும் தெளிவாகவும் பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும் வகையிலும்
நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளுவோம் என்று கூறி அடுத்த வகுப்பில் தொடர்ந்து இதை நாம் படிப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் நாம் கேட்கின்ற அத்துணையும் அஷ்டலட்சுமி கட்டாட்சமாக கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.